எதையுமே மேய்க்க முடியாது, என்னையே நான் மேய்ச்சிக்க முடியல. அவனை இவனை பிடிச்சிட்டு அப்போ கூட கம்பீரம் தாத்தாக்கு அடங்கலை. அங்கிள் அப்போ கூட டாய் போனியா வந்தியா அப்படி தான், போங்கடா இங்கே போய் வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு கம்பீரமாக பேசுகிறாரு. போனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அவனை பிடிச்சி வச்சிடுறாங்க. அப்புறம் யோசேப்பு கண்டுபிடிச்சிடுறாரு. அப்புறம் எல்லோரும் போய் சேர்றாங்க. கடைசியில் அந்த சாபம் வந்து முறிக்கப்பட்டு அந்த மரணம் எப்படி இருக்குனாக்கா எல்லா பிள்ளைங்களையும் சேர்ந்து சூழ்கிறாங்க. யாக்கோபுக்கு கண்டுபிடிச்சிடுறாங்க. யோசேப்பு இல்லை. அதோட பெயின் வேறு என்ன எப்படி இருக்கும்? எத்தனையோ வருஷம் தாண்டிடுச்சு. 13 வருஷம் கழிச்சு யோசேப்புக்கு கல்யாணம்லாம் அந்த பார்வன் பண்ணி வச்சிடறான். சில கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்கும். தாய் தப்பனை இருந்து கூட வர முடியாது. ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது அது சொல்ல நான் ஒழுங்காக இருந்தே சொல்கிறேன். உடன் பிறப்புகள் எல்லாம் செதறிடும், குடும்பம்லாம் செதறிடும், ஒரு சூழ்நிலையை சொல்கிறேன். அப்புறம் அந்த அபிஷேகமாகப்பட்டது, யோசேப்பின் அபிஷேகமாகப்பட்டது யாக்கோபினுடைய பாவங்களெல்லாம் பாவக்கரையெல்லாம் அழிக்குது. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய வளாகத்துக்கு போகிற பொழுது இந்த மனுஷனுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. யோசேப்பு உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சோன்னே பாதி ஜீவன் திரும்ப வருது, பாதி பலன் திரும்ப வருது, பாதி பராக்கிரம் திரும்ப வருது, பாதி பொலிவு திரும்ப வருது, பாதி இழந்த எல்லா சரீர உறுப்புகளையும் வல்லமைகளும் திரும்ப வருகிறது இயேசுவின் நாமத்தில். இல்லைன்னா என் பிள்ளை சாவலையா, என் பிள்ளை இருக்கான், என் மகன் செத்துட்டான்னு சொன்னால, இல்லை இருக்கான். எப்படி இருக்கும்? நீங்கள் இழக்கலை. எனக்கு கூட டிரைவிங் ஸ்கூலில் ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிட்டான். எனக்கா ஃபெயில் ஆகிட்டான்னு எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இது இன்னும் வேதனையாக இருந்துச்சு. ஃபெயில் ஆகிட்டேன் சிஸ்டர்னா, உங்களே ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா ஏன் ஆகக்கூடாதா? ஆக்கிட்டா விட்டுருங்க. மறுவாட்டி பார்த்தா எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. லாஸ்ட்டில் அந்த கோனை இடிச்சிட்டேன். அவ்வளோதான், இந்த திருப்பி போச்சுரா அப்படின்னா ஃபெயிலுன்னு முடிவு பண்ணிட்டுருங்க. ஃபோன் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் கத்துறான், எங்கே இருக்கீங்க சார், வாங்க வந்து ஃபோட்டோ எடுங்க. நான் எங்கள் கோன் இடிச்சிட்டுமே ஃபெயில் ஆகிட்டான்னு நினச்சா நல்லா ஓட்டு வந்திருக்கேன். எல்லாம் கிளாப்லாம் பண்ணானுங்களே, கோன் இடிச்சதுக்காக பரிகாசமாக நான் நினச்சேன். நான் கடைசியில் ரிவர்ஸ்லேயே எவ்வளோ ஸ்பீடாக வர்றாரு, நல்லா ஓட்டுறாருன்ட்டு பாஸ் ஆகியிருக்கான். அப்போது ஒரு சந்தோஷம் வந்துச்சு, எப்பா நான் ஃபெயில் ஆகல, பாஸ் ஆகிட்டேன். அந்த மாதிரி போச்சின்னு நினச்சது திரும்ப வரும். விசுவாசிகள் என்று தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன், எதையோ இழந்திருக்கிறாய் நினைக்கிறாய், இல்லை, அது உனக்கு திரும்ப வரப்போகிறது. உங்களுக்கு ஆசீர்வாதம் திரும்ப வரப்போகிறது. இழக்கவில்லை, அது பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறது. ஜனமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், குணமாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், சரீர சுகமாக இருக்கட்டும், உனக்கு எல்லாம் திரும்ப வரப்போகிறது. மறுபடியும் யோசேப்பினுடைய வளாகத்துக்குள்ளே வந்த உடனே இந்த யாக்கோபுக்கு எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. அபிஷேகம்